எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நாம் ஒரு ஜீன்ஸு, ரெடிமேட் ஜீன்ஸு அதை எப்படி வெட்டி ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதோட நீட் அளந்துக்கணும். அதோட நீட் 39, அகலம் 8 and 8.5. ஓகே, இப்போது ஜீன்ஸை நேராக போட்டுட்டு அதோட லென்த் அளந்து கோடு போட்டுடணும், மார்க் பண்ணிடணும் எவ்வளோ நீட்டுன்னு. அடுத்து அந்த ஜீன்ஸை திருப்பி உள்பக்கமாக அதே மெஷர்மெண்ட்டை அளக்கணும், 39. அதுக்கப்புறம் அதோட அகலம் போடணும், மார்க் பண்ணிக்கணும். 2 காலையும் ஒரே அளவு எடுத்து வச்சுட்டு 2 சைட்டும் மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணணுன்னா, சைட்டில் பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாக்கெட் கீழேருந்து அளவெடுக்கணும். இப்போ முதல்ல அதோட நீட்டை வெட்டிக்கலாம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கிட்டு நல்லா பேண்ட்ஸை எல்லாத்தையும் நல்லா அழகாக ஓப்பன் பண்ணி போட்டுட்டு, நீட்டு ரூலராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அந்த பாக்கெட்டுக்கு கீழேருந்து மார்க் பண்ணி நம்ம கீழே அகலம் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதுலேருந்து நீட்டு லைனை ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி 2 சைட்டும் போட்டுக்கணும். நல்லா பேண்ட்ஸை எல்லாத்தையும் அழகாக நீட்டாக சரிப்படுத்திட்டு தான் அந்த லைனை வரையணும். அப்போ தான் 2 சைட்டும் ஈவனாக இருக்கும். இப்போ வரைஞ்சிட்டோம். டார்க்காக தெரியணுன்னா இன்னொரு தடவை அந்த லைனை மேலாலே வரைஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்து மிஷினில் நம்ம கோடு போட்ட லைன் மேலேயே தைச்சிக்கலாம். தையல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா 2 தடவை இல்லாட்டி 3 தடவை நம்ம தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஜீன்ஸ் தைக்கிறதுக்குனே ஒரு நூல் இருக்கும், அதை போட்டு கூட நம்ம தைக்கலாம். இப்போ 2 சைட்டும் 2 தடவை தைச்சி எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நாம் வெட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி எடுத்துடணும். ஏன்னா இந்த தடிப்பாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளது, அதை நம்ம போய் மிஷினில் தைச்சோமா மிஷினோட ஊசி உடச்சிக்கும். இப்போது நம்ம ஏஜிங் அடிச்சுட்டு 2 சைட்டும் பேண்ட்ஸை திருப்பிக்கணும். முன் பக்கமாக திருப்பிட்டு அந்த கீழே அந்த ஜீன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரிஜினலாக வரும்போது ஒரு கலர் நூல் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கலர் நூல் எடுத்து நீங்கள் கீழே போபினில் மாற்றிக்கலாம். மேலே சேம் கலரே போட்டுக்கலாம். இல்லைன்னா ஜீன்ஸு டார்க் ப்ளூ அந்த கலர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்த அந்த 1 இன்ச்சை மடக்கி 2 தடவை மடக்கினா அந்த ஒரிஜினல் ஜீன்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். ஸோ மெதுவாக தைக்கலாம். கொஞ்சம் தடிப்பாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் மெதுவாக மிஷினை ஸ்லோ பண்ணி தைக்கணும். அப்புறம் ஒரிஜினலில் எப்படி இருக்குமோ 2 லைனு அதே மாதிரி நாம் இன்னொரு லைன் 2 லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 லைன் போட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு காலையும் அதே மாதிரி மடக்கி தைச்சிக்கலாம். ஒரு ஃபோல்ட் இன்னொரு ஃபோல்ட் 2 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஜீன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே அளவு வந்துடும். ஸோ கிராஸாக இருக்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக மிஷினை ஸ்லோ பண்ணி தைக்கணும். தைச்சி எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு லைன் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டா ஒரிஜினல் ஜீன்ஸ் நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் கடையில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. நன்றி.